Introduce myself. My name is Manoj. See, my name is Manoj. I'm a CEO and founder of Rosewin Solutions. So Rosewin Solution is the 5-star partner. We are a software company. We are a certified partner for Tally. We are a 5-star partner. Now we do Tally sales support, customization, upgrade, and we also provide courses in various subjects, including Tally. We are also the official training partner for Tally. So this is my introduction. Sorry, I forgot to introduce myself. Okay, so next we'll get into the topic. So next is an F4. That is F4 இது என்ன பண்ணுனா F1 ஒரு ஷார்ட்கட் என்ன பண்ணுனா லாஸ்டா நீங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணீங்களோ அது உங்களுக்கு ரிப்பீட் பண்ணும். ஓகே, see for example I delete this row. Okay, நான் delete பண்ணிட்டேன். I want to repeat the same activity. What do I do? I put F4. One minute. Sorry, for some reason my Excel got shut down. I'll open it. I think you're all able to see my screen, no? If so, yes or no to type பண்ணுங்க. Thank you for your feedback. So F4 இந்த டாபிக்கை பத்தி பார்க்க போறோம். இந்த டாபிக்ல என்னன்னா F4ன்ற ஆக்டிவிட்டி, இந்த ஷார்ட்கட் கீ என்ன பண்ணுனா லாஸ்டா நான் என்ன ஆக்டிவிட்டி பண்ணனும் அந்த ஆக்டிவிட்டி எனக்கு ரிப்பீட் பண்ணனும், திருப்பி ரிப்பீட் பண்ணனும். ஒரு மேடம் கேட்டிருக்காங்க கொஞ்சம் ஸ்லோவா போங்க மேடம். I'll try to do it slow because கொஞ்சம் டாபிக் 25 கவர் பண்ணனும் பார்க்கறேன் நான். I'll try my best. Okay, நான் கிளியரா உங்களுக்கு சொல்ல முடியும்ன்றது நான் பார்க்கறேன் உங்களுக்கு. So coming back to topic F4 நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணுமோ அந்த ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணனும். திருப்பி பிரஸ் பண்ணினா அதே சேமா ரிப்பீட் பண்ணனும். So now I'll try to delete one row. Okay, நான் delete பண்றேன் ஒரு row. I want to repeat the same activity. So என்ன பண்ணனும்? I can press again F4. So இது not only for the deletion, ஒரு coloring கூட பண்ணலாம். See for example நான் வந்து இத வந்து கலர் கொடுத்திருக்கேன், ரெட் yellow கலர் மாத்தி இருக்கேன். So ஏதாவது ஒரு செல் வச்சிட்டு நான் can திருப்பி F4 பிரஸ் பண்ணாலும் எனக்கு அது வரும். Fine. Okay, so இதுதான் F4 உடைய I mean importance. F4 இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய விஷயத்துல உங்களுக்கு delete பண்ற இடத்துல ஒரு ஏதாவது நம்பர் ஃபார்மேட்டிங் பண்ற இடத்துல இது உங்களுக்கு யூஸா இருக்கும். Okay, so somebody asked me, can you show the video? Sorry sir, we will not share it because it's a live webinar. We wanted to be live. Okay, for some reason, and is engaging இருக்கணும்ன்றதுக்காக கொடுத்திருக்கோம். So அதனால video will not be shared. Thank you. Thanks for your feedback. Okay, next is Alt H. Okay, Alt H என்னன்னா இது ஒரு ஷார்ட்கட் கீ. இப்போ எக்ஸலை பொறுத்த வரைக்கும் நீங்க கீபோர்ட்லயே ஒர்க் பண்ணீங்க, மவுஸ்லயே ஒர்க் பண்ணீங்க. சப்போஸ் எனக்கு கீபோர்ட்ல எனக்கு some shortcuts வேணும்னா நீங்க you can use Alt. Okay, so what do you do? இப்போ நீங்க ஹோம்ல இருக்கீங்க, நீங்க Altன்ற கீயை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வருது பாத்தீங்களா கீஸ். இந்த கீஸ் வந்து ஹாட் கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா F H N என்ன மீன் பண்ணுது? நீங்க வந்து ஒரு மெனுவை கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து நீங்க ஷார்ட்கட் கீ அதை என்ன வச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம். Okay, so this is the thing. This is the shortcut key. Alt and upper press பண்றேன். Say example I want to do some activity. For example I want to have this what to say the decimal number increase பண்ணனும். Okay, என்ன பண்ணலாம்? I put Alt H. So then I put Alt key press பண்ணீங்கன்னா மேல இருக்க shortcut keys வரும். Then home க்கு வந்து H. நான் H ன பிரஸ் பண்ணனா ஹோம்ல இந்த tab barல இருக்கு பாத்தீங்களா? So அதோட மெனுஸ் எல்லாமே வரும். Okay. Is my voice is clear? Somebody says that voice is breaking. Is my voice is clear? SN போடுங்க. என்னோட வாய்ஸ் தெளிவா கேக்குதா? Can you type? Okay, sir உங்களுடைய sir thank you sir உங்களுடைய யார் கேக்கல உங்களுடைய போனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். உங்களுடைய ஸ்பீக்கரோட வால்யூமை கூட நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். Okay, so coming back to this Alt key, this is a shortcut key. Okay, shortcut key இது ரொம்ப ஞாபகம் கூட வச்சுக்க தேவையில்லை. நீங்க if you just press L உங்களுக்கு மேல உங்களுக்கு தெரியுதுங்களா, உங்களுக்கு டேப் பார்ல தெரியுதுங்களா, அது ஹோம் இன்சர்ட் பேஜ் லேஅவுட் அதோட ஷார்ட்கட்ஸ் தெரியுது. I want to use this இந்த டெசிபிள் இதை எனக்கு பண்ணணும். So since it is in a home tabல இருக்கனால நான் யூஸ் பண்ற கீ வந்து H யூஸ் பண்ணனா எனக்கு அதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வருதா. So now I want to use 0 because I want to increase the decimal. This is my objective. So I press 0. So what happened? இது வந்துருது. Okay, இது இந்த ஒரு பர்టిక్యులர் ஆபரேஷனுக்கு தான் கிடையாது, மெனி ஆபரேஷன்ஸ்க்கு இந்த நீங்க ஷார்ட்கட் கீயை நீங்க பயன்படுத்தலாம். ஓகே, இத நீங்க ரிப்பீட்டடா ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஷார்ட்கட் கீல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா because அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். So you might say that நல்ல எக்ஸல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணுவாங்க. They will not use mouse, especially இந்த ஆடிட்டர் ஆபீஸ்ல இருக்கவங்க, டேட்டா அனாலிசிஸ் பண்றவங்க, அது எல்லாமே என்னது எல்லாமே பழக்கம் தான், சித்திரமும் கை பழக்கம் மாதிரி தான். அதனால இந்த ஷார்ட்கட் கீஸ்ல நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்ட் இருக்கும். You don't need to remember it. நீங்க எது ரிப்பீட்டடா பண்றீங்களோ
பண்றீங்களோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு யூசேஜ்க்கு டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு என்ன தேவையான ஷார்ட்கட் கீயோ அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஒன் திங் ஐ வாண்டட் டு டெல். ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோ டு சோர்ஸ். ஓகே கோ டு சோர்ஸ்ன்றது நான் வந்து ஒரு ஃபார்முலாஸ் ஒரு ரெஃபரன்சஸ் நான் என்னுடைய ஃபார்முலாஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பார்ட்டுக்கு நான் போகணும். ஸோ அதுதான் வந்து கோ டு சோர்ஸ்ன்றது. ஓகே somebody says in my voice is low. I think மத்தவங்களுக்கு எல்லாமே கிளியரா இருக்கு சார். உங்களுடைய வால்யூமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நானும் கொஞ்சம் சத்தமா பேச நான் ட்ரை பண்றேன். ஓகே ஸோ கமிங் பேக் டு தி டாபிக், கோ டு சோர்ஸ். இது என்னன்னா நான் ஒரு ரெஃபரன்சஸ்னா நான் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஓகே ரெஃபரன்சஸ் மேபி இன் அ டிஃப்ரெண்ட் பிளேஸ் ஆர் இன் அ டிஃப்ரெண்ட் ஷீட். ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஐ வாண்ட் டு கோ டு தட் பர்டிகுலர் பார்ட். அந்த சோர்ஸுக்கே நான் போகணும். அதுக்கு நான் யூஸ் பண்ற ஷார்ட்கட் கீ தான் வந்து கண்ட்ரோல் இந்த ஓப்பன் பிராக்கெட். ஓகே இந்த ஸ்கொயர் பிராக்கெட்னு சொல்லுவாங்க. அதை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா வரும். ஸோ என்னுடைய கீபோர்ட்ல அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை பண்றேன். சி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐ ரெஃபர்ட் ஷீட். இந்த ஜி ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு ஷீட் இருக்கு. இதுல இருக்கிற வேல்யூஸை நான் டோட்டல் பண்ணி அந்த டோட்டலை இங்க கொடுத்துருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா சம் ஆஃப் ஜி ஸ்பெஷல். ஸோ இதை வந்து நான் டோட்டல் பண்ணி இங்க கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு கோ டு திஸ் பிளேஸ். ஓகே இந்த ரெஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் ஓப்பன் பிராக்கெட். ஓகே ஓப்பன் பிராக்கெட். இது வந்து ஸ்கொயர் பிராக்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் கிளிக் பண்ணேன்னா டைரக்டா ஐ கேன் கோ டு தட் பர்டிகுலர் பார்ட். ஓகே எந்த சோர்ஸ்க்கோ அந்த சோர்ஸுக்கு நான் போயிடலாம். ஓகே ஸோ த ஷார்ட்கட் கீ இஸ் கண்ட்ரோல் ஓப்பன் பிராக்கெட். ஓகே நான் ஐ வாண்ட் டு கம் பேக். நான் முன்னாடி என்ன இடத்துக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேனோ அந்த இடத்துக்கு எனக்கு திருப்பி வரணும். ஓகே அது வந்து கோ டு சோர்ஸ். எந்த சோர்ஸுக்கு நம்ம போறோம், எங்க இருந்து நான் வந்தனோ அந்த இடத்துல இருந்து நான் திரும்பி போறேன். அதுக்கு என்ன பண்ற ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் ஜி. ஓகே கண்ட்ரோல் ஜின்னு போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். யூ ஜஸ்ட் என்டர் இட், யூ வில் கோ பேக். எங்க வந்தீங்களோ அந்த இடத்துக்கு யூ வில் கோ பேக். ஸோ தேங்க்ஸ் சுதா மேடம் ஃபார் யுவர் ஃபீட்பேக். நியூன்னு போட்டிருக்கீங்க. சம்திங் இது உங்களுக்கு நியூவா இருந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் த ஃபீட்பேக். ஸோ இந்த ஸ்கிரீன்ல யாரும் வரைய வேண்டாம் தயவு செய்து, என்ன பிகாஸ் அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். ஓகே ஸோ ஐ ஜஸ்ட் ரிப்பீட் இட். கோ டு நான் ஃபாஸ்டா ரிப்பீட் பண்றேன். கண்ட்ரோல்ஸ் ஓப்பன் பிராக்கெட் என்ன பண்ணும், அந்த ரெஃபரன்சஸ் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு என்ன கூட்டு போகும். அகைன் ஐ கம் பேக் டு தட் ப்ரீவியஸ் பார்ட்டுக்கு நான் வரணும்னா ஐ கேன் யூஸ் அகைன் கோ டு கண்ட்ரோல் ஜி. கண்ட்ரோல் ஜியை நான் பிரஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன்னா ஐ வில் பி கமிங் பேக் டு தி ப்ரீவியஸ் பிளேஸ். ஓகே ஏன்னா நம்ம ரெஃபரன்சஸ் மூலமா வரல, அதனால நான் போல. ஓகே ஸோ திஸ் இஸ் how it is done. Then we will go to the next topic. Next is a formula text. Okay, so in the formula text is a function. So what do you mean by function? Function is predefined formula that will return the value எனக்கு பண்ணும். So இந்த formula text ன்றது என்ன பண்ணும்னா ஒரு பர்టిక్యులர் செல்லுல நீங்க ரெஃபரன்ஸ் கொடுத்து formula text நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த செல்லுல ஏதாவது ஃபார்முலா ஒரு ஆபரேஷன் ஏதாவது அதுல யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது உங்களுக்கு வரும். இட் இஸ் நத்திங் பட் உங்களுடைய அட்ரஸ் பார்ல வச்சா நீங்க பாக்குறீங்க தெரியுங்களா. ஸோ அது உங்களுக்கு இதுல வந்துடும் உங்களுக்கு. if it is formula and functions யூஸ் பண்ணிருக்கலாம். ஓகே சோ இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருக்குன்னா 3 இதை கூட்டி ஒரு டோட்டல் போட்டிருக்கேன். ஓகே இது மூணுமே எனக்கு கான்ஸ்டன்ட், தட் இஸ் ஃபிக்ஸட் வேல்யூ, யூசர் டிஃபைன்ட் வேல்யூ. அதுல எந்த ஃபார்முலாஸ் அண்ட் ஆபரேஷன்ஸ் இல்ல. சோ அதனால நான் if I say formula text is equal to இந்த பர்టిక్యులர் செல்லை நான் டிஃபைன் பண்ணியிருந்தேன்னா எனக்கு not applicable வருது. பட் when it comes to this place what happens, இந்த பர்టిక్యులர் செல் which cell, இந்த செல்லுல டோட்டல் செல்ல என்ன ஃபார்முலா நான் யூஸ் பண்ணிருக்கேன்றது எனக்கு தெரியுது. ஓகே இது எதுக்கு யூஸ் பண்ணலாம், நீங்க பக்கத்துல போட்டு வச்சுக்கலாம். என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்குன்னா அது போட்டு வச்சுக்கலாம். நான் இது பிரிண்ட் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ஃபார் அவர் ரெஃபரன்ஸ். ஓகே திஸ் இஸ் ஒன் திங். திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். த ஃபங்க்ஷன் நேம் இஸ் ஃபார்முலா டெக்ஸ்ட். ஒண்ணா சேர்த்து அடிக்கணும். ஓகே இங்க பாருங்க, இங்க அடிக்க ஃபார்முலா டெக்ஸ்ட் அந்த பர்టిక్యులர் செல் ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்படியே டைரக்டா ஸ்பேஸ் இல்லாம அடிக்கணும். ஃபைன் இதுதான். ஓகே சோ நெக்ஸ்ட் வில் see one interesting thing. ஓகே இப்போ வந்து பார்த்தோம்னு நினைச்சுக்கோங்க, இப்போ நம்ம ஒரு பிக்டோரிக்கலா விஷுவலா எனக்கு ஒரு பெட்டரா வேணும்னா ஐ வாண்ட் யூஸ் சிம்பிள்ஸ். ஓகே சிம்பிள்ஸை வச்சு நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ற ஃபாண்ட் நேம் வந்து மார்லெட்னு ஒரு ஃபாண்ட். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மார்லெட்ன்ற ஃபாண்ட். இந்த ஃபாண்ட்டை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள்ல ஒரு அட்டெண்டன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அவங்களுடைய அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்றேன். அவங்க வந்திருந்தாங்கன்னா டிக் வரணும், அப்படி இல்லைன்னா எக்ஸ் வரணும். ஓகே அப்படின்னு ஒரு நோட்டேஷன் போடுறேன். ஏன்னா பிகாஸ் எனக்கு விசிபிலிட்டிக்கு வியூவிங்க்கு வந்து இது நல்லா இருக்கும்ன்றதுனால நான் வந்து அந்த மாதிரி ஒரு நோட்டேஷன்ஸ் நானே யூஸ் பண்றேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஸோ அந்த எந்த இடத்துல அந்த நோட்டேஷன் நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த செல்லை நீங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த செல்லுக்கான ஃபாண்ட் நேம் வந்து நீங்க மார்லெட் மாத்திக்கோங்க. மார்லெட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபாண்ட் நேம். அது நீங்க மேல வந்து நீங்க செலக்ட் பண்ணுவீங்க மார்லெட் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு. ஸோ ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒவ்வொரு ஆல்பபெட் வந்து அசைன் ஆயிருக்கு. ஓகே இது நான் முன்னாடி எனக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேன்னா நான் டைரக்டா யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு வந்து ஒரு டிக் மார்க் எனக்கு அசைன் ஆயிருக்கு. ஓகே
ஸோ அதே மாதிரி ஃபார் எக்ஸுக்கு வந்து ஆர்ன்றது அசைன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணுவேன் நான், இஃப் ஐ வாண்ட் இது வந்து எனக்கு ஆப்சென்டா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணும், ஆர்ன்னு ப்ரெஸ் பண்ணும். ஆர்ன்னு ப்ரெஸ் பண்ணா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ இங்க வந்து ஆர்ன்னு ப்ரெஸ் பண்ற எக்ஸ் வந்துடும். ஓகே, இது வந்து எனக்கு பிக்டோரிக்கலா எனக்கு ரெப்ரசன்டேஷன் தெரியுது. ஸோ இப்போ நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்த்தா, இது இவங்க வந்து பிரசன்டா ஆப்சென்ட். அதர்வைஸ் எப்படி நம்ம எக்ஸல்ல வேர்டா கொடுத்து என்ன பண்ணுவோம், எஸ் நோ அப்படின்னு கொடுக்கணும் கரெக்டா, ஆர் அதர்வைஸ் 1 0 கொடுக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் தட் யூ கேன் கிவ் அ சிம்பிள்ஸ். ஓகே, அந்த சிம்பிள்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ற ஃபாண்ட் நேம் வந்து மார்லெட். ஓகே, இந்த 2 சிம்பிள் மட்டும் தானே இருக்கு, கிடையாது, நிறைய சிம்பிள் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு சிம்பிள் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அதை நீங்க பார்க்க போறீங்க. பாத்தீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு காட்டு. இந்த மார்லெட் ஃபாண்ட் நேம்ல இந்த ஏபிசிடிக்கு இந்த இதெல்லாம் சிம்பிள்ஸ் இருக்கு. இது எது வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் மார்க் யூ குட் யூஸ், அப் அரோ டவுன் அரோ எல்லாம் கூட தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டு யூ திங்க் இட் இஸ் நியூ ஃபார் யூ, இது எனக்கு புதுசு அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன டைப் பண்ணுங்க. ஜஸ்ட் ஐ வாண்ட் ஹேவ் அ ஃபீட்பேக். பிகாஸ் நான் இந்த இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் எனக்கு இது எனக்கு தெரிய வந்தது. ஐ ஃபைண்ட் இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இஃப் யூ திங்க் தட் இஸ் நியூ என்ன டைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். ஓகே, ஸோ மார்லெட் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் டெக்ஸ்ட் டு காலம்ஸ். டெக்ஸ்ட் டு காலம்ஸ் அப்படி இது என்ன மீன் பண்ணுதுன்னா, எனக்கு ஒரு டெக்ஸ்டா எனக்கு வேல்யூஸ் இருக்கு, இந்த வேல்யூஸை எனக்கு காலம்ஸா மாற்றணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தேவை எனக்கு. ஓகே, இங்க எக்ஸாம்பிள் குமார், ரகு, ராம் இதெல்லாமே எனக்கு ஒரே செல்லில் இருக்கு. இதை வந்து எனக்கு மல்டிபிள் காலம்ஸா மாற்றணும். ஸோ அது எப்படி பண்ணலாம்? ஓகே, ஜஸ்ட் செலக்ட், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. கோ டு டேட்டா, there is something called டெக்ஸ்ட் எனக்கு கன்வெர்ட் மாட்ட மாட்டேது. ஓகே, இங்க இருக்கு பாருங்க, டெக்ஸ்ட் டு காலம்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து ஆப்ஷன்ஸ் கேட்கும். இது ஒரு விசார்டுன்னு சொல்லுவாங்க. விசார்ட்னா ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் நம்ம வந்து கொடுக்கணும். அதுதான் அந்த விசார்டு. அது சம் செலக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஹியர் ஐ வாண்ட் டு செலக்ட், எதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு காலமா வரணும். ஸோ நான் வந்து டீலிமிட்டட் எதை பேஸ் பண்ணி நான் பிரிக்கணும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதர் ஆப்ஷன் வந்து ஃபிக்ஸட் வித் ஒரு கேரக்டரோட வித் வச்சு பிரிக்கணும். ஆர் அதுல ஏதாவது நடுவில் ஒரு கேரக்டர் ஏதாவது வருது, அதை வச்சு நான் பண்ணணுமா அப்படின்றது. இன் மை எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு யூஸ் அ கமா. ஓகே, ஸோ என்ன பண்ண, டீலிமிட்டட்னு கொடுக்குறேன், நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். இங்க டேப் டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கு, அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு கமான் கொடுக்குறேன். இங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுது, ப்ரிவியூலே காட்டுது பாருங்க, பிரிச்சு காட்டுது பாருங்க. ஸோ தட் மீன்ஸ் கரெக்ட், நான் போற டைரக்ஷன் கரெக்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தென் வில் கிவ் நெக்ஸ்ட்னு கொடுத்து ஃபினிஷ். வந்துருச்சா, எனக்கு ஒரே செல்லுல இருந்து காலம் காலமா வந்துருச்சு. ஓகே, I'll quickly repeat it. So select the column. Okay, the purpose is ஒரு multiple values இருக்கிற ஒரு single text I want to split it into a columns, different columns. So I select it here, I go to data, then text to column. So I'm selecting delimited, then comma, next, finish. Okay, got it? Thank you. So this is தான் வந்து இந்த text to column உடைய purpose. Okay, then we will get into டிரான்ஸ்போஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, டிரான்ஸ்போஸ்ன்றது ஒரு ஆஸ்பெக்ட். அது என்னன்னா, காலமா இருக்கிறது ரோவாவும், ரோவா இருக்கிறது காலமாவும் உங்களுக்கு மாத்தும். ஓகே, ஸோ அதுதான். லெட்ஸ் see that. இங்க வந்து இந்த நோக்கியா ப்ராடக்ட் சாம்சங் இருக்கு பாத்தீங்களா, இதை ஐ வாண்டட் டு மேக் இட் எஸ் அ காலமா பண்ணணும் அப்படின்றது. இது வந்து காப்பி பேஸ்ட் ஸ்பெஷல் உடைய ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். இது ரைட் கிளிக், காப்பி, ஸோ ஐ வாண்ட் இட் ஹேவ் இட் அஸ் அ காலம்ஸ். நவ் இட் இஸ் ரோல இருக்கு, அது காலம் நான் போடுறேன். நான் ரைட் கிளிக் பண்ணுங்க, கோ டு ஸ்பேஸ் ஸ்பெஷல். ஸோ இதுல வந்து இங்க இருக்கு பாருங்க, டிரான்ஸ்போஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த டிரான்ஸ்போஸ்ன்றதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஐ வில் கெட் இட் இன் அ காலம் வைஸ். ரோ பிகம் காலம். லைக்வைஸ் காலம் கேன் பிகம் அ ரோ ஆல்சோ. shall we say the example? இது அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி, இட்ஸ் a காப்பி பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரைட் கிளிக் பண்ணி you can give a thing, paste special, transpose. Fine, now my column become row. Fine, இதுதான் வந்து transpose. Fine. So அடுத்து இதை ஒன்று பார்ப்போம். அடுத்தது வந்து if error. If error is a function. So functionாலே ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும், some computation பண்ணி. ஓகே, ஸோ அது எதுக்காக பயன்படுத்துறோம்? ஓகே, see for example நம்ம சம்டைம்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த ஃபங்க்ஷன்ல சம் வேல்யூ வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான கரெக்டான இன்புட்டாவே இருக்காது. ஓகே, ஸோ இன் திஸ் கேஸ் வாட் ஐ டூ நோ, இந்த காலம்ல இருக்கிறத இந்த காலம் வச்சு நான் டிவைட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் 3 வேல்யூக்கு எனக்கு கரெக்டா வேல்யூ வந்துடும். ஃபோர்த் ஒன்றுக்கு எனக்கு வராது. ஏன்னா பிகாஸ் ஐ cannot divide anything with the 0. ஓகே, 0 என்னால டிவைட் பண்ண முடியாது. அதனால ஐ எம் கெட்டிங் an error. ஓகே, இந்த மாதிரி இருந்ததுன்னா இது ஒரு மாதிரி இது அப்பியரன்ஸ் வந்து நமக்கு நல்லா இல்ல. சரி, இது எனக்கு மாதிரி ஒரு எரர் மாதிரி காட்டக்கூடாது. பட் ஐ வாண்ட் தட் ஃபார்முலா டு பி அப்ளைட். ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல என்ன பண்ணலாம்னா, யூ கேன் யூஸ் அ ஃபங்க்ஷன் கால் இஃப் எரர். எரர் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஓகே,
ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எரர் ஆயிடுச்சு. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் அன் இன்வாலிட் எக்ஸ்பிரஷன். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ, இந்த ஃபங்க்ஷன் இந்த இடத்துல இஃப் எரர்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு ஸோ இந்த 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 கம்ப்யூட்டேஷன் இந்த ஆப்ரேஷன் வந்து எனக்கு ஃபெயில் ஆச்சுன்னா வாட் ஐ ஹேவ் டு டூ அப்படின்றத சொல்லணும். இது ஃபெயில் ஆச்சுன்னா எனக்கு 0 ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு நிமிஷம் வருங்க, ஒரு பிராக்கெட் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா எனக்கு 0ன்னு வரும். ஐ வில் நாட் கெட் எரரா எனக்கு தெரியாது அது. ஓகே, சப்போஸ் இஃப் இட் இஸ் a டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், இது மேத்தமெட்டிக்கல் ஓகே. சப்போஸ் எனக்கு டெக்ஸ்ட்ல ஏதோ கல்குலேட் பண்றேன், ஏதோ சம்திங் ஆபரேஷன் பண்றேன், அந்த இடத்துல ஐ டோன்ட் வாண்ட் 0, ஐ வாண்ட் எம்டி பாக்ஸ் வரணும்னா அது நீங்க கொடுத்துடலாம். ஸோ வாட் யூ கேன் டூ, இன்ஸ்டெட் ஆஃப் 0 நீங்க வந்து டெக்ஸ்ட் எம்டியா இருக்குன்றதுனால நீங்க ஒரு 2 டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் இது டெக்ஸ்ட்னால டபுள் கோட்ஸ்ல தான் நீங்க ஃபார்முலாக்குள்ள எல்லாம் மென்ஷன் பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எம்டி வந்துடும். ஓகே, த பர்பஸ் இஸ் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து ஃபெயில் ஆச்சு, ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபெயில் ஆச்சு, பர்டிகுலர் ஆப்ரேஷன் ஃபெயில் ஆச்சுன்னா ஸோ அதுக்கு பதிலா நம்ம வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் கொடுக்கணும், வேல்யூ கொடுக்கணும்னா யூ கேன் யூஸ் த ஃபங்க்ஷன் கால் if error. ஓகே, ஸோ இதுதான் if error உடைய பர்பஸ். ஃபைன். ஸோ we will go to the next topic, drop down list. ஓகே, ஸோ ட்ராப் டவுன் லிஸ்ட் என்னன்னா, ஸோ யூ ஆல் நோ தட்ல ட்ராப் டவுன் லிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஃபார்ம்ஸ் நீங்க ஃபில் அப் பண்ணும்போது சிட்டினா கிளிக் பண்ணீங்கன்னா சென்னை, அரியலூர் அந்த மாதிரி எல்லாமே ஒரு செங்கல்பட்டுன்னு வரும். ஸ்டேட்னா தமிழ்நாடு அந்த மாதிரி வரும்ல. ஸோ அந்த இடத்துல அந்த லிஸ்ட் வருது பாத்தீங்கன்னா, யூ கேன் லிஸ்ட்ல வந்து நீங்க செலக்ட் பண்றது வந்து அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் தான் வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்னு பண்ணுவாங்க. ஒரு நார்மல் வேல்யூக்கும் ட்ராப் டவுன் லிஸ்ட்க்கு என்ன டிஃபரன்ஸ்னா, ட்ராப் டவுன் லிஸ்ட்ல என்னென்ன வேல்யூ, சூட்டபிள் வேல்யூ, என்னென்ன வேலிட் வேல்யூன்றத நம்ம முன்னாடியே டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்ன்றது யூஸ் பண்றாங்க. ஓகே, see here in my case, so I want to fill up the department for the each and every employee. Okay, department பாத்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸடா தான் இருக்கு. you cannot be creative அல்ல, ஃபிக்ஸடா தான் இருக்கு. சரியா? ஸோ ஒவ்வொரு வாட்டி வந்து நான் வந்து மைண்ட்ல வச்சுட்டு நான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அதை வந்து நான் ஒரு லிஸ்டா நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ whenever I enter I have to only pick up from this list, or otherwise இதுல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்க சொல்லணும்னா நீங்க அந்த வேலிடேஷன் உங்களால கொடுக்க முடியும். ஓகே, அதை எப்படி கொடுக்கலாம்னா, நீங்க எந்த இடத்துல அந்த வேல்யூ நீங்க கொடுக்கணுமோ ஸோ அந்த இடத்த போய் அந்த செல்லை போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி, போயிட்டு இங்க மேல இருக்கு பாருங்க டேட்டா வேலிடேஷன். உங்களுடைய டேட்டால உங்களுடைய டேட்டா டேப்ல டேட்டா வேலிடேஷன் இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணுங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் மெனு அகைன் டேட்டா வேலிடேஷன், அதை கிளிக் பண்ணிட்டு I want to pick up from a particular list அப்படின்னு நீங்க வேணும் நமக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து லிஸ்ட் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எந்த லிஸ்ட் வேணும், இந்த ரெஃபரன்சஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்ல இருந்தா எனக்கு வரணும். அட்மின், சேல்ஸ், அக்கௌண்ட்ஸ், இந்த 3 டிபார்ட்மெண்ட் தான் இருந்து வரணும். அப்கோர்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதை நான் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே, ஓகேன்னு கொடுத்தா இங்க பாத்தீங்களா, நான் செல்ல செலக்ட் பண்ண உடனே எனக்கு ஒரு டவுன்லோட் பட்டன் ஆட்டோமேட்டிக்கா வந்து இதுல இருந்து ஐ கேன் செலக்ட் இட். ஓகே, தி சேம் திங் எனக்கு அப்ளை பண்ணணும்னா ஃபில், நார்மல் ஃபில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படியே டிராக் பண்ணி அப்படியே போட்டுற வேண்டியதான் எல்லாருக்குமே. கரெக்டா? ஸோ இங்க போயிட்டு யூ கேன் சேஞ்ச் இட். அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டோ யூ கேன் சேஞ்ச் இட். So this is the purpose of list. So இது வந்து ரிப்பீட்டடா யூஸ் பண்றது, ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் மட்டும் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா you can use this drop down list. Thanks for your feedback. So I'll again repeat it. So go to data validation. இங்க வந்து எனி வேல்யூ அது மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்க, அலோ எனி வேல்யூ, அது லிஸ்ட்னு இல்ல 2-3 ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க அப்புறமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வார்னிங் மட்டும் கொடுக்குமா, அலோவே பண்ணக்கூடாதா, அது இந்த லிஸ்ட் இங்கவே பண்ணலாமா அப்படின்றது ஒரு ஐடியா மாதிரி எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பார்க் மாதிரி எடுத்துக்கோங்க. தேர் இஸ் an option here, இல்ல மல்டிபிள் பிஹேவியரல்ஸ் இருக்கும், ஸ்டைல்ஸ் இருக்கும், அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ திஸ் இஸ் த ட்ராப் டவுன் லிஸ்ட். So next is a very, very interesting. This is also something very new to me when I see it in different places. Explore பண்ணும்போது எனக்கு இது கிடைச்சது. ஓகே, கண்ட்ரோல் டில்ட் அப்படின்றது கீ. இந்த கீ யூஸ் பண்ண என்ன தெரியும்னா, இந்த ஷீட்ல நான் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும் ஒரே ஷாட்ல. ஸோ இட்ஸ் a magical thing. This key name is tilde. இது உங்களுடைய கீபோர்ட்ல எந்த இடத்துல இருக்கும்னா, இங்க இருக்கு பாத்தீங்களா, எஸ்கேப் கீ 1 2 3 இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல இருக்கும் இந்த டில்டு சிம்பிள். இது வந்து நீங்க ஷிஃப்ட் கீயை பிடிச்சு பண்ணணும். மேல தெரியுதுங்களா, ஒரு அலை மாதிரி ஒரு சிம்பிள் இருப்பாங்க. இந்த சிம்பிளை வந்து நீங்க டைப் பண்ணணும் with the combination of control D. See in this example what I do know, இது வந்து எல்லாமே என்னோட கான்ஸ்டன்ட்ஸ். இதுல வந்து நான் மல்டிப்ளை பண்ணிருக்கேன், ஆட், மல்டிப்ளிகேஷன், ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்னோட ஷீட்ல என்னென்னலாம் ஃபார்முலாஸ்லாம் வேணும், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நீங்க அந்த கீயை வச்சுட்டு, ஐ மீன் உங்களுடைய செல்லுடைய ஃபோக்கஸை வச்சுட்டு, யூ ஹாவ் டு கிளிக் திஸ் ஷார்ட்கட். ஓகே, கண்ட்ரோல் டில்டு சிம்பிள். ஓகே, ஸோ த மேஜிக் ஹேப்பன்ஸ். see you are able to see it. எல்லாமே எனக்கு ஃபார்முலாஸா தெரியுது, வேல்யூவா தெரியல. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி பண்ணியிருக்கேன். ஓகே, again to go back, again press control tilde. ஸோ என்னோட ஷீட்ல இருக்க ஃபார்முலாஸ் எல்லாம் எனக்கு தெரியணும்.
ஸோ the shortcut key is control tilde symbol. control tilde பண்ணா சி வேல்யூஸ் எல்லாம் போயிடுது, எனக்கு ஃபார்முலாஸ் மட்டும் எனக்கு தெரியுதுங்களா? போயிடுது என்ன வரும், ஜஸ்ட் ஃபார் வியூவிங் தான், பர்மனெண்டாலாம் போல, ஜஸ்ட் ஃபார் வியூவிங்க்கு உங்களுக்கு போயிடுது. அகைன் நீங்க பேக்குக்கு வரணும்னா பிளஸ் கண்ட்ரோல் tilde. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த ஃபீட்பேக் பானுமதி சார். நியூ இருக்கு, தேங்க்யூ. ஃபைன். தென் வில் கோ டு த நெக்ஸ்ட் திங், ஃபார்மேட் பெயிண்டர். ஸோ ஃபார்மேட் பெயிண்டர்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம பார்ப்போம். ஃபார்மேட் பெயிண்டர் என்ன பண்ணுன்னா, என்னுடைய ஃபார்மேட் வாட் யூ மீன் பை ஃபார்மேட்டிங், ஒரு செல்லு ஆர் ஒரு ரோக்கு வந்து நம்ம ஒரு கலரு, ஒரு பேக்ரவுண்டு, போல்டு, இட்டாலிக்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் அப்பியரன்ஸ்க்காக நம்ம கொடுக்குறோம், இன்ஸ்டெட் ஆஃப் வேல்யூ அப்பியரன்ஸ்க்காக மட்டும் கொடுக்குறது தெரியுங்களா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபார்மேட்டிங். திஸ் ஃபார்மேட் பெயிண்ட் இஸ் இட்ஸ் எ மெனு. ஸோ வாட் இட் டஸ் நோ, நான் வந்து காப்பி பண்ணி, நான் ஒரு பர்டிகுலர் செல் இருக்கிற ஃபார்மேட்டை காப்பி பண்ணி, நாட் வேல்யூஸ் ஃபார்மேட்டை காப்பி பண்ணி ஐ கேன் அப்ளை டு த அதர் செல்ஸ், அதர்ஸ் ஒன் பர்டிகுலர் செல் ஆர் அதர் ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்க்கு நான் பண்ணிடலாம். ஓகே, இந்த மெனு உங்களுக்கு எங்க இருக்கும்னா ஹோம்ல இருக்கும். இந்த மெனு ஹோம்ல உங்களுக்கு இருக்கும். ஓகே, see here in my example, see this part is formatted, bold, that is blue கலர்ல மாத்திருக்கேன். இது ரெண்டுமே எனக்கு ஃபார்மேட்டடா இல்ல. see I want this bold, இதே bold, இதே font name, இதே font size எனக்கு இங்க எனக்கு அப்பியர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? see first இந்த செல்ல நீங்க first காப்பி ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இந்த சீரியல் நம்பர் இதே போல்ட் எனக்கு வேணும். so இந்த ஃபார்மேட் வந்து நான் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு I can again click here. நான் சிங்கிள் கிளிக் பண்ண உடனே நீங்க என்னோட மவுஸோட பார்ட்டே கூட மாறி இருக்கு பாருங்க. தட் இஸ் பெயிண்டட் பிரஷ் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க, நான் பெயிண்டர்ன்றதுனால. அதை கொண்டு போயிட்டு if I click here, அந்த ஃபார்மேட் எனக்கு வந்துரும் எனக்கு. ஓகே, so this is for a single action. இதே ஃபார்மேட் போயிட்டு நான் கிளிக் பண்ணிட்டு நிறைய இடத்துல நான் வந்து காப்பி பண்ணேன், இதே ஃபார்மேட்டை நான் காப்பி பண்ணணும். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம், go here, இங்க வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ண என்ன பாருங்க, இங்க பிஹேவியர் மாதிரி இருக்கு பாருங்க, இங்க வந்து செலக்ட் ஆன மாதிரி இருக்கு பாத்தீங்களா? தட் மீன்ஸ் ஐ கேன் யூஸ் திஸ் ஃபார்மேட் ஃபைல் இன் எனி நம்பர் ஆஃப் பிளேசஸ். ஸோ இங்க போற, இங்க கொடுக்குறேன், ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன், எல்லாமே போல்ட் ஆகுது, இந்த நம்பர் வரேன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார்மேட் பெயிண்டர். ஃபைன், ஐ ஜஸ்ட் ரிப்பீட் இட் ஃபார் அ சிங்கிள் பர்பஸ். ஜஸ்ட் எந்த செல்ல நீங்க கலர் பண்ணணுமோ அதை நீங்க போயிட்டு காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு பெயிண்ட் ஃபார்மேட் பெயிண்டர் கொடுங்க. தென் டார்கெட் செல்லுக்கு கொண்டு போயிட்டு ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்க, அது எல்லாமே மாறிக்கும். சப்போஸ் ஐ வாண்ட் டு ரிப்பீட்டட்லி யூஸ் தட், டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார்மேட் பெயிண்ட். காட் இட்? ஓகே, we will go to the next thing. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஒரு ஷீட்டை வந்து எனக்கு காப்பி பண்ணணும். ஓகே, ஒரு சேம் ஷீட்டை எனக்கு காப்பி பண்ணணும். மேபி இந்த சேம் புக், மேபி ஆர் இந்த அதர் புக்ஸ் எனக்கு காப்பி பண்ணணும்னா என்ன நீங்க பண்ணலாம், இங்க ரைட் கிளிக் பண்ணி யூ கேன் சூஸ் ஆப்ஷன் மூவ் ஆர் காப்பி. மூவ் ஆர் காப்பி போயிட்டு இங்க நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஷீட்ல ஒன்று சேம் ஷீட்ல எனக்கு வரணுமா ஆர் நியூ ஒர்க் புக் வரணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் நியூ ஒர்க் புக்குன்னு போறேன், நான் வந்து ஓகே கொடுக்குறேன். கிளிக் பண்ணா எனக்கு வந்து நியூ ஒர்க் புக் வந்து கிரியேட் ஆகும். நியூ ஃபைல், நியூ ஒர்க் புக், நியூ ஃபைல் வந்து எனக்கு கிரியேட் ஆகும். இது ஒரு ஆப்ஷன். ஓகே, so there is one more option. ஒரு ஷார்ட்கட் கீ பாத்தீங்கன்னா I think I moved it. Okay, there is one more option. இங்க ரைட் கிளிக் பண்ணி டிராக் பண்ணி அப்படியே போடலாம். ஒரு நிமிஷம், இங்க கண்ட்ரோல் பிடிச்சிட்டு டிராக் பண்ணி அப்படியே போடலாம். தெரியுதுங்களா? ஒன் மோர் திங் எனக்கு ஓபன் ஆயிருக்கு. கண்ட்ரோல் பிரஸ் கண்ட்ரோல் கீ, தென் டிராக் அண்ட் டிராப் இட். ஃபைன். So this is one shortcut key to copy the sheet. Okay, to copy the sheet. எத்தனை ஷீட் வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து delete பண்ணிடுறேன். I just repeated. The point you have to remember is control, then move it. Just control key பிடிச்சிட்டு மூவ் பண்ணுங்க. அந்த ஷீட்டை பிடிச்சிட்டு மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும். ஓகே, இதுதான் வந்து காப்பி. பை மிஸ்டேக் நான் ஒரு ஷீட்டை delete பண்ணிட்டு நான் மறந்துட போறேன். நான் அப்படியே இந்த இதில் நான் ஆட் பண்ணி வச்சிடறேன். ஸோ தட் நெக்ஸ்ட் கிளாஸஸ்க்கு எனக்கு யூஸ் ஆகும். காப்பி ஷீட். லாஸ்ட் டைம் பண்ணும்போது மூவ் பண்ணிட்டேன். மூவ் இந்த சென்ஸ் அந்த ஷீட்டை வந்து புது ஃபைலாக கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஐ ஷுட் ஹவ் செலக்டட் த ஆப்ஷன் காப்பி. அப்படின்னா நான் ரிப்பீட் பண்ணி காட்டுறேன். ரைட் கிளிக், மூவ் ஆர் காப்பி. இங்கே இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐ டென்ட் செக் திஸ் ஆப்ஷன், கிரியேட் காப்பின்றது பண்ணல. அதனால தான் என்னுடைய எக்ஸிஸ்டிங் ஷீட்டே புது ஷீட்டாக கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஐ ஷுட் ஹவ் டன் கிரியேட் காப்பின்னு கொடுத்து நான் இதை பண்ணியிருக்கணும். கிரியேட் காப்பின்னு பண்ணால் அது நியூ ஷீட் எனக்கு வந்துடும். ஃபைன். இஸ் இட் குட்? ஃபைன். வி வில் கோ டு த நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ். கண்ட்ரோல் டில் பார்த்தாச்சு, ஃபார்மேட் பெயிண்டர் பார்த்தாச்சு, காப்பி ஷீட் பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கண்ட்ரோலர். இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட். இது என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஐ வாண்ட் டு கோ டு த லாஸ்ட் செல். ஓகே, இந்த லாஸ்ட் செல் எந்த இடத்துல டேட்டா இருக்கோ அந்த செல்லுக்கு எனக்கு
பண்ணணும் அப்படின்னு. So somebody asked me please one more repeat அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது என்ன டாபிக் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் ஹவர்ல நம்ம அதை ரிப்பீட் பண்ணலாம். ஓகே, definitely I will tell you கொஸ்டின் ஹவர்ல. That is after this session we will have a question hour. அந்த ஹவர்ல நம்ம இதை ரிப்பீட் பண்ணலாம். சரிங்களா? ஃபைன். So this control arrowன்றது ஒரு ஷார்ட்கட் கீ. கண்ட்ரோல் arrow or control arrow shift. இது என்ன பண்ணுனா, நான் கண்ட்ரோல்ல புடிச்சிட்டு if I press a right arrow, okay, right arrow press பண்ணனா கடைசியா வேல்யூ இருக்கிற செல்லுக்கு என்ன மூவ் பண்ணிடுது. சோ நான் ஒண்ணு டிராக் பண்ணிட்டு போகவே தேவையில்லை. சோ இந்த கீ மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாரும் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு வாட்டி நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம். ஐ யூஸ் டு டு இட். நானே அதே தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாக்கும்போது எனக்கு இது புதுசா இருந்தது. Now I am going to use it. எனக்கு ஷார்ட்கட் கீ எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, கண்ட்ரோல் arrow will take me to the last cell. Okay, last cell which has a data. Okay, so அதே மாதிரி control left again home க்கு வந்துருது. So control down arrow will take me to the bottom of the sheet where I have a data. Like that control up arrow. So இது வந்து என்ன மூவ் பண்ணும். Fine. Suppose I want to select the row. Okay, இதுக்கு என்ன பண்ணனும்னா கூட இன்னொரு கீயை பிரஸ் பண்ணிக்கோங்க. Shift key, control shift பிரஸ் பண்ணி பண்ணுங்க. அந்த row உங்களுக்கு செலக்ட் ஆகும். Don't you think it is a nice option? You know, because this is what we are repeatedly doing it, no? Okay, so please make a note of it. So control shift arrow key press பண்ணீங்கன்னா, right arrow press பண்ணீங்கன்னா row, down arrow press பண்ணீங்கன்னா column. Okay, so இங்க வந்து பாருங்க, இப்போ நான் வந்து control shift down arrow, என்னோட first row வந்து எனக்கு select ஆயிடுச்சு. Okay, so this is how you can use the control keys. I think it is a new இருக்கும்னு நினைக்கிறேன் சில பேருக்கு. Okay, thanks for your feedback. So next வந்து quick analysis. இந்த குயிக் அனாலிசிஸ் என்னன்னா, இது வந்து நிறைய சார்ட் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அது நமக்கு சஜஷன்ஸ் கொடுக்குது எக்ஸல்லே. ஓகே, ஃபார் அவர் பர்டிகுலர் டேட்டா. ஃபைன். இப்போ நான் வந்து இந்த டேட்டாவை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க கிளிக் பண்றேன். இங்க பாருங்க, நான் டேட்டாவை செலக்ட் பண்ண உடனே எனக்கு ஒரு மெனு வந்து அதுவே டக்குன்னு ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. இந்த மெனு ஓப்பன் ஆகுது பாத்தீங்களா? இதை வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா எனக்கு வந்து ஃபார்மேட்டிங் ஏதாவது நான் மாத்தணுமா? நீங்க மாத்த கூட தேவையில்லை. நீங்க அப்படியே நீங்க மூவ் பண்ணிட்டு போனாலே உங்களுக்கு வந்து அது காட்டுது. என்ன காட்டுது? அதனுடைய ப்ரிவியூ காட்டுது. உங்களுக்கு வேணும்னா நீங்க அப்படியே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஃபார்மேட்டிங் மாத்தணும், ஆர் சார்ட்ஸ் மாத்தணுமா, சார்ட்ஸ் வேணுமா அப்படின்னு சஜஷன் கொடுக்குது பாருங்க. எவ்வளவு அழகா கொடுக்குது பாருங்க. நீங்க ஒரு வாட்டி பண்ண கூட தேவையில்லை. நீங்க ஒரு வாட்டி பண்ணி எப்படி இருக்கணும்னு கூட நீங்க கிரியேட் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. யூ ஜஸ்ட் மூவ் இட், இட் ஷோஸ் அ ப்ரிவியூ. வேணும்னா யூ கேன் யூஸ் இட் லைக் தட். இஃப் யூ வாண்ட் ஹேவ் அ சம் வேணுமா, ஆவரேஜ் வேணுமா, கவுண்ட் வேணுமா, சில சமயம் எனக்கு சம் வந்து எனக்கு போட்டு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see it. ஓகே, ஃபார் ஒரு டெம்பரரி பர்பஸ், ஐ டோன்ட் வாண்ட் ஹேவ் இட் இன் a sheet அப்படின்னா இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, I think it's a very very nice cool thing in Excel. புரியுதுங்களா? சம் அதே மாதிரி டேபிள்ஸா மாத்தணுமா, டேபிள்ஸ் உடைய ஃபார்மேட்டிங் இருக்குல்ல, அந்த மாதிரி மாத்தணுமா, you are seeing the preview no பாருங்க. So அது மாதிரி spark lines is also kind of a visualization representation. இது வேணும்னா பண்ணிக்கலாம். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. The option name is quick analysis. Okay, so we will go to the next thing. So next is the remove duplicate. Okay, remove duplicate. The name itself suggests that either a duplicate இருந்தனா அதை நான் remove பண்ணிடணும். Okay, so see here the data. Here the data, the able label. இது ரெண்டு டேட்டாவும் எனக்கு ரிப்பீட் ஆயிருக்கு பாத்தீங்களா? able 45 mark, able 45 அப்படி மார்க் போடு. இது ரெண்டுமே ரிப்பீட் ஆயிருக்கு. So I want to remove this value. I want to remove this duplicate value. So what I have to do? Select it, go to data, and because the data related இருக்கிறதுனால, okay, then you have function. இங்க இருக்கு பாத்தீங்களா duplicate. அது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ரெண்டு காலமே எனக்கு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு எனக்கு I want to remove the எந்த வேல்யூ ரிப்பீட்டடா இருக்கோ எனக்கு ரிப்பீட் பண்ணணும், டெலீட் பண்ணணும். ஓகே கொடுக்குறேன், எனக்கு டெலீட் ஆயிடுச்சு. கரெக்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பீட் ஆனது எனக்கு டெலீட் ஆயிடும். ஓகே, ஸோ இதில் பாருங்க, ஐ வில் கிவ் another example. ஸோ எனக்கு வந்து ஏபிள் நேம் மட்டும் ரிப்பீட் ஆகுது, பட் my value is different. So now it is not a duplicate data. There is some meaning in it, because my value is different. So அந்த மாதிரி கேசஸ்ல நீங்க அகைன் நீங்க எல்லாமே செலக்ட் பண்ணி, if you go to remove duplicates and select everything, remove பண்ணாது உங்களுக்கு. ஏன்னா பிகாஸ் இது போத் இது வந்து ஒரு செல்லா பார்க்கல, அது ஒரு செட்டா பார்க்குது. both ரெண்டு காலமும் சேர்த்து செட்டா பார்க்கறதுனால it is not a duplicate, so it is not removing me. Okay, so this is how you can use a duplicate. Suppose I want to remove only for I want to select, I want to look for only the what the single columns. What do I do? Just I select here, go to duplicates. So இங்க வந்து இந்த மார்க் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துருங்க. எடுத்துட்டு நேமுக்கு மட்டும் பாருங்க டூப்ளிகேட். ஆர் ரெண்டு மூணு காலம் மட்டும் நீங்க செக் பண்ணுங்க. சப்போஸ் if I have 2 3 5 காலம்ஸ் இருக்குனா I want to look for first and third column மட்டும் சேம் ஆனா ரிமூவ் பண்ணுங்க. சோ அந்த மாதிரி கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, சோ இங்க வந்து ஓகே கொடுக்கிறேன். ஓகே பண்ணா எனக்கு அந்த வேல்யூ வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, சோ this is how we can remove the duplicates. The menu you have to go is a data, அதுல remove duplicate இருக்கும், அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
Fine. So we'll go to the next thing. So this is எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கும், அவங்களோட பெனிஃபிட்காக சொல்றேன். இந்த சிங்கிள் கோட்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் பர்பஸ் ஆர் ஏதோ ஒரு பர்பஸ்ல ஐ வாண்ட் டு டைப் 4-6 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 4-6 நான் டைப் பண்ணா என்ன ஆகும்? டிஃபால்ட்டா எக்ஸல் வந்து என்ன சொல்லுவோம், இது டேட் ஃபார்மேட், டேட் தான் அவன் அடிக்கிறான் நினைச்சிட்டு அது எனக்கு டேட்டா கன்வெர்ட் பண்ணும். நான் என்ன பண்ணுவேன், ஃபோர்சிபிளா போயிட்டு நோ திஸ் இஸ் நாட் அ டேட், இது வந்து நான் ஜென்ரல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது ஜென்ரல் அப்படின்னு நான் கொடுத்தாலும் ஐ வில் நாட் கெட் அ டிசைட் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல வாட் எவர் ஐ டைப், என்ன நான் டைப் பண்ணணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் அ கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ் நீங்க கொடுத்து அந்த வேல்யூவை நீங்க போடணும். ஓகே, ஸோ ப்ளீஸ் டு நாட் ரைட் இட் இன் த ஸ்கிரீன். ஓகே, ஸோ அது என்ன பண்ண, சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து போடுங்க. சார் நாங்கள் வந்து 4-7 கொடுத்தீங்கன்னா என்ன வேல்யூ கொடுத்தோம் அது பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சில இடத்துல வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து சம்டைம் 0ல ஸ்டார்ட் ஆகும், 00956 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். தேர் ஆர் பேங்க் வெரி வெரி ஃபியூ, ஏன்னா இப்போ நிறைய அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, நிறைய மிஸ்டேக் வரதால ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ட்ரு பண்ணா 39348 தான் வருது. பிகாஸ் இது வந்து எக்ஸல் அதை நம்பரா கன்வெர்ட் பண்ணிக்கிறது. நம்பரா கன்வெர்ட் பண்ணிக்கிறது மீனிங்னா முன்னாடி இருக்கிற ஜீரோ ப்ரிஃபிக்ஸ்டு ஜீரோஸ்லாம் வந்து வேல்யூ கிடையாதுனால அதை ரிமூவ் பண்ணிடுது. ஸோ இந்த கேசஸ்ல ஐ வாண்ட் டு ஹேவ் த 00 பிஃபோர் த நம்பர். ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல யூ கேன் யூஸ் அ சிங்கிள் கோட்ஸ் இப்படி போட்டு கொடுக்கலாம். ஓகே, ஸோ நான் அப்ப என்ன டைப் பண்ணணும் அந்த வேல்யூ எனக்கு வருது. ஃபைன். ஓகே, தென் வில் கோ டு த பேஸ்ட் ஸ்பெஷல். அகைன் பேஸ்ட் ஸ்பெஷல் நம்ம அந்த டிரான்ஸ்போஸ் ஒன்று பார்த்தோம், அடுத்தது ஃபார்மட் பெயிண்டர் பார்த்தோம், இதான் கைண்ட் ஆஃப் பேஸ்ட் ஸ்பெஷல். ஸோ இந்த விஷயத்துல இதுல வேற என்னென்ன இருக்குன்றது இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் என்ன பண்ணணும்னா, so I can say that என்ன பேஸ்ட் பண்ணும்போது வேல்யூ மட்டும் பேஸ்ட் பண்ணணுமா, ஃபார்மட்டை மட்டும் பேஸ்ட் பண்ணணுமா, ஆர் ரெண்டுமே சேர்த்து பண்ணணுமா, கான்ஸ்டன்ட் மட்டும் பேஸ்ட் பண்ணணுமா அப்படின்றதோட எனக்கு காட்டும். see for example, so I have two number. okay, 78 90. so இது ரெண்டுத்தையும் நான் சம் பண்றேன். then இதுக்கு வந்து ஒரு ஃபார்மட்டிங்கும் கொடுத்துறேன், எல்லோ கலர் கொடுத்து போல்ட் கொடுத்துறேன். ஓகே, so இதை வந்து I want to have only the value மட்டும் எனக்கு காப்பி ஆகணும், அந்த ஃபார்முலா எனக்கு காப்பி ஆகக்கூடாது. அப்படின்னா காப்பி, go to the cell where you want to paste it, plus place special. இங்க இருக்கு பாருங்க, வேல்யூ மட்டும் கொடுங்க. வேல்யூ மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த 168 இந்த இடத்துல நான் ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கேன், அங்க போய் பாத்தீங்கன்னா எனக்கு ஃபார்முலா வராது, வெறும் வேல்யூ மட்டும் தான் வரும். ஓகே, ஸோ சேம் வே எனக்கு வந்து ஃபார்மட் வேல்யூ எதுவுமே தேவையில்லை. ஐ வாண்ட் ஒன்லி தி ஃபார்மட், சரி ஐ மீன் வேல்யூ அண்ட் ஃபார்முலா எதுவுமே தேவையில்லை, எனக்கு ஃபார்மட் மட்டும் வேணும்னா அதுவும் நீங்க பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு ஃபார்மட் அதை மட்டும் கொடுத்துலாம், எல்லோ கலர். என்ன, பிகாஸ் நான் ஒரே ஒரு செல் தான் செலக்ட் பண்ணேன், 3 செல் செலக்ட் பண்ணிருந்தா எல்லாமே எனக்கு வந்துருக்கும். ஸோ திஸ் இஸ் how you can do it. otherwise I want only the formula, அதுவும் நீங்க பண்ணலாம் பேஸ்ட் ஸ்பெஷல்ல. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் நீங்க கமெண்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒன்லி ஃபார்முலா மட்டும் பேஸ்ட் பண்ணும், வேல்யூ எடுத்துக்காது, ஃபார்முலா மட்டும் பேஸ்ட் பண்ணும். இது வேலிடேஷன்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கணும். ஓகே, வேலிடேஷன் நம்ம பார்த்தோம்ல அந்த டேட்டா வேலிடேஷன், அது மாதிரி சம் வேல்யூஸ் வந்து நான் ஆட் பண்ணணும். ஓகே, அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது மட்டும் வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்க. சி எக்ஸாம்பிள் ஆட் பண்ணணும்னா சி ஐ ஹேவ் அ ப்ராடக்ட் டாக்ஸ். ஸோ 10,000, இது வந்து ஒரு 2,000. எக்ஸாம்பிளா ஒரு 10% டாக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ 10,000 10%னா 1000 ரூபாய். ஸோ 2,000 ரூபாய்க்குன்னா 200 ரூபாய் 10%. ஸோ ஐ வாண்ட் டு ஆட் திஸ், இந்த டாக்ஸ் அமௌண்டோட எனக்கு ஆட் பண்ணணும் இந்த வேல்யூ அப்படின்னா ஜஸ்ட் காப்பி பண்ணுங்க, கிளிக் ஹியர், கோ டு பேஸ்ட் ஸ்பெஷல், கீழே ஒன்று இருக்கு பாருங்க ஆட்னு, அது கொடுத்துருங்க. ஆட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, 11,000 and 2,000. இதுல அதர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ப்ளீஸ் ரிப்பீட் ஒரு மேடம் போட்டிருக்கீங்க, ப்ளீஸ் டேக் டவுன் தட் டாபிக். எண்ட் ஆஃப் த செஷன் ஐ வில் ரிப்பீட் இட் மேடம், டெஃபினெட்லி ஐ வில் ரிப்பீட் இட். So next one is a conditional formatting. Okay, conditional formatting, we will pick up one example. Where do I get the example? நம்ம பார்த்தோம்ல இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கலாம். So formatting நம்ம ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். So the name itself it suggests na conditional formatting. Formatting na we know it la, that is color, format, color, font அதெல்லாம் எனக்கு மாத்தணும். ஆனா எனக்கு ஒரு பர்టిక్యులர் based on some conditions எனக்கு மாத்தணும் அப்படின்ற மாதிரி இருக்குது conditional formatting. Okay, so நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். I think it is in the home tab, conditional formatting. இப்போ நான் கிளிக் பண்றேன், இதுல நிறைய இருக்கு பாருங்க, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே, சோ நீங்க வந்து ஹைலைட் செல்ஸ், ஓகே ஹைலைட் செல்ஸ் கிரேட்டர் தென் 10க்கு மேல இருந்தா
எனக்கு வந்து ஹைலைட் பண்ணணும் அந்த செல் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணிக்கலாம். greater than format cell that is greater than 10. 10க்கு மேல இருக்க வேல்யூ நான் பார்க்கணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். do you see it? ஸோ அந்த வேல்யூஸ் மட்டும் எனக்கு ஹைலைட் ஆயிருக்கு. ஓகே, இந்த கலர்ஸ்லாம் நீங்க மாத்திக்கலாம். ஓகே, கலர்ஸ் அண்ட் ஆல் யூ கேன் சேஞ்ச் இட். அது நீங்க தனியா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. திஸ் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் itself is separate topic we can take for half an hour or 1 hour time. இது just give you an idea. இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாலே போதும், அதை நீங்க நோட் பிடிச்சிட்டு நீங்க கத்துக்கலாம். because there are resources are available everywhere. Fine. Okay, so let's see that other functions. வேற என்ன நல்லா பண்ணலாம் அப்படின்னு இதுல வந்து இங்க பாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். less than, greater than, between, equal to அந்த மாதிரி இருந்தா பண்ணலாம். டெக்ஸ்ட், இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு வேல்யூ இருந்தா எனக்கு வேணும் அப்படின்னு சி ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆட்னு இருந்தா அது எனக்கு வரணும். டிஃப்ரெண்ட் கலர்ஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டம் கலரு, பார்டர் மட்டும் ரெட்ல வரணும், ஸோ எல்லோ ஃபில் பண்ணணும், ஸோ அந்த மாதிரிலாம் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் இது. ஏன்னா டேட்டாவை நம்ம சம் ஃபார்மேட்ஸ்லாம் போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு பார்த்தாலே நமக்கு யார் வந்திருக்காங்க வரல, இந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆகுதா, இது ஆவரேஜோட இருக்கா, ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல நீங்க பண்ணிக்கலாம். ஐ அகைன் ரிப்பீட் இட், செலக்ட் த செட் ஆஃப் செல்ஸ் ஆர் அரே ஆர் டேபிள் in the home. You can find a menu called conditional formatting. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க இருக்கு பாருங்க. ஸோ அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா டாப் 10 மட்டும் எனக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி நீங்க கொடுத்து பார்க்கலாம். டாப் 10 எனக்கு கலரிங் வரணும். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க டாப் 10லாம். ஏன்னா பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம உட்காந்து அது ரேங்கிங்லாம் ஒன்றும் போடணும்னு அவசியம் கிடையாது. இதுல போயிட்டு டாப் 10, டாப் 20 அந்த மாதிரிலாம் கூட நீங்க கொடுக்கலாம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அதர் ஆப்ஷன்ஸையும் நம்ம குயிக்கா பார்த்துடலாம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் டாப் 10. ஸோ இதில் போய் மாற்றிக்கலாம். இத்தனை இது பர்சன்டேஜஸ் மாற்றிக்கலாம். இங்கே இருக்கு பாருங்க 20 எடுத்துக்கலாம். அந்த மாதிரிலாம் கூட எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன டேட்டா வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை மாறிக்கலாம். ஸோ அடுத்தது டேட்டா பார்ஸ். இந்த சம்திங் ஏதாவது டேட்டா பார்ஸ் இங்கே கொடுங்க பாருங்க. ப்ரிவியூவே உங்களுக்கு காட்டுது பாருங்க. இந்த மாதிரி எனக்கு வரணும் அப்படின்றது கூட நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது அபோவ் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ். யூ கேன் ஆல்சோ ஹேவ் மோர் ரூல்ஸ்லாம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் ரூல்ஸ்லாம் கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு. Okay, so this is about conditional formatting. Then we will take some functions. So string functions நம்ம பார்ப்போம். Then I will come back to VLOOKUP and HLOOKUP க்கு நான் வரேன். Okay, so the string functions வந்து it's a very interesting function. So some of you maybe it's new, some of you maybe it's familiar. Still for the benefit of everybody I'm covering this. Okay. ஸோ ஸ்ட்ரிங்னா அந்த டெக்ஸ்ட் ஒரு செல்லில் இருக்கிற டெக்ஸ்டோடைய ஃபங்க்ஷன்ஸை நம்ம எப்படி நான் வந்து பண்றதுன்னு. ஓகே, ஸோ லென்னு இருக்க ஃபங்க்ஷன் இது என்ன பண்ணுன்னா அந்த டெக்ஸ்ட் அந்த ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்ல இருக்கிற செல்லில் இருக்கிற டெக்ஸ்டுடைய நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ், சாரி நாட் வேர்ட்ஸ், நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து அது கால்குலேட் பண்ணி சொல்லும். சி ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ லென் சே மனோஜ், இதுல எத்தனை கேரக்டர் இருக்குன்றதை எனக்கு சொல்லும் 5. ஓகே, தென் தி நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்? டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அந்த கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். சி ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் ஒன்லி த செகண்ட் கேரக்டர், செகண்ட் நேம் ஆஃப் த ஃபுல் நேம், அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த லென் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரிம். ஓகே, ஸோ வாட் திஸ் ட்ரிம் டஸ் இஸ் it will remove all the extra spaces. Okay, all the extra spaces startingலயும் endலயும் spaces remove பண்ணிடும். words நடுவுலயும் some extra spaces இருந்தாலும் அதையும் வந்து remove பண்ணிடும். Okay, so let's see that. Okay, so இந்த காலம்ல நான் வேல்யூ கொடுக்கிறேன். formula text. so இந்த B6 இந்த இடத்துல நான் வேல்யூ கொடுக்கிறேன். say example நான் ஸ்பேஸ் கொடுத்து குமார் நிறைய ஸ்பேஸ் கொடுத்து வேல் அப்படின்னு போடுறேன். So இது வந்து என்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு அது கொடுக்குது ட்ரிம் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் ட்ரிம் ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் லெஃப்ட். லெஃப்ட்ன்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்து என்னுடைய டெக்ஸ்ட் நான் ரீட் பண்ணணும் ஃபார் ஹவு மெனி நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். அதுதான் வந்து லெஃப்ட் ஃபங்க்ஷனுடைய பர்பஸ். ஓகே, ஸோ ஐ கிவ் இட் ஹியர் லெஃப்ட். ஸோ வேல்யூஸ் நான் கொடுக்குறேன். நான் என்ன கொடுக்குறேன், பை டிஃபால்ட் ஒன்னே எடுத்துச்சு. ஐ வாண்ட் ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ராம் வருது. இது ராம் வந்து 3 லெட்டர்னால தெரியல. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும். ராம்குமார் கொடுத்தா ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர்ஸ். இந்த பேராமீட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா the B7. So B7 is a value and how many letters from the left side I want it extract. So that is the value 3 நான் கொடுத்திருக்கேன். Suppose if you give 5, so first 5 மட்டும் எனக்கு வரும். பை டிஃபால்ட் 1 எடுத்துக்குது. சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் அடுத்த ஃபங்க்ஷனு. ஸோ இது வந்து ரைட். இது வந்து ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து எனக்கு வரணும். எத்தனை கேரக்டர்ஸ் ஐ கேன் சே
3 characters வரணும். ஸோ இதே இது ராம்கே கொடுத்து பார்க்குறேன், ராம்குமார்கே. ஸோ லாஸ்ட் 3 characters MAR அது மட்டும் எனக்கு வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் மோர், நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் க்ளீன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்றதுன்னா, இந்த நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் இருக்கும்ல, அதை என்னுடைய டெக்ஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்றதுக்காக இந்த க்ளீன்ன்ற ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த என்டர் கேரக்டர், டேப் கேரக்டர், ஸோ அதெல்லாம் நமக்கு விஷுவலா தெரியாது, ஆனா அது உள்ள இருக்கும். ஸோ ஐ கிவ் an example. சி, ராமன் கொடுத்து நான் வந்து alt enter கொடுக்குறேன். See, this cell does not have only the RAM value. It also contains the enter keys la உள்ள இருக்கு எனக்கு. Okay, இந்த வேல்யூ வச்சு நான் வேற ஏதோ ஒரு வேல்யூவோட நான் கம்பேர் பண்ணேன்னா I will not get a right answer because this cell, though it is not visible to me, that value வந்து it's a different, it is not just RAM, some extra printable character இருக்கு. அதை நான் ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், I have to use a function called clean. It's a very very interesting function. நிறைய பேருக்கு இது தெரியாது. Even if it is new for you, நீங்க நியூன்னு கொஞ்சம் டைப் பண்ணுங்க, so that it's a feedback for me. This clean function, because நான் வந்து வேற ஒரு இடத்துல ஒரு டேட்டாவை கம்பேர் பண்ணும்போது I didn't get the right answer. எதனால வரல, ஒரே மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி இருக்குன்னு போகும்போது தான் I came to know that there are some extra characters was inside that, அதுல இருந்தது. ஸோ அந்த சமயத்துல தான் இந்த clean என்ற ஃபங்க்ஷன் எனக்கு யூஸ் ஆச்சு. ஓகே, so next function is a mid function. Okay, mid function is I want to take only one or particular part from the particular cell or based on a position. Okay, அதுக்கு தான் இந்த mid function யூஸ் பண்றாங்க. See, for example, இதே ராம்குமார் வச்சுக்கலாம். So எனக்கு வந்து இந்த KU அது மட்டும் எனக்கு தனியா எடுக்கணும். ஓகே, so based on a positions. Okay, so position in the sense இது எத்தனாவது கேரக்டர், K வந்து 4th character, U is a 2 character. I want 2 characters. அந்த position வந்து 2 character I want to take it. Okay, so mid, so the function is mid. இந்த ஃபங்க்ஷனை ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு 2 வேல்யூ கிடைக்குது பாத்தீங்களா, இது வந்து பாராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து எந்த டெக்ஸ்ட், அடுத்தது வந்து எங்க நான் ஸ்டார்ட் பண்ணனும். ஓகே, KU, that is 4th ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் how much I want 2 கொடுத்தீனா I will get a KU. you might ask, பேரெல்லாம் பிரிப்பாங்களா சார், அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். பட் there are big applications available. See, for example, இந்த GST நம்பர்ல இருந்து எனக்கு PAN நம்பர் மட்டும் எடுக்கணும். சோ PAN நம்பர் எப்போ இருக்கும், ஸ்டார்டிங் இந்த தேர்ட் கேரக்டர்ல ஸ்டார்ட் ஆகுது, அப் டு 10, அதுல இருந்து 10 கேரக்டர்ஸ் வந்து என்னோட PAN நம்பர். அது இந்த மிட் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம எடுத்துடலாம். ஓகே, இத நான் மட்டும் இதுக்கு மட்டும் ஒரு அடிஷனல் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா because it's very interesting ன்றதால, I mean very useful ன்றதால. So இப்படி இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. Okay, this is my GST number. I want to take the PAN number alone. So what do I do? So in the textல இந்த டெக்ஸ்ட்ல I'm starting number is 3. இந்த A ல இருந்து எனக்கு ஆரம்பிக்குது. ஓகே, அதுல இருந்து எனக்கு 10 கேரக்டர் வருது. வந்துருச்சா, தெரியுதுங்களா? கரெக்டா, இதுல இருந்து இதுக்கு நானே மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து மிட் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷன். ஓகே, purpose. So next is a substitute. So substitute என்ன பண்ணோம், it will replace one word with another word. Okay, so here I will take the same example. So substitute. So my text is Ramkumar. எந்த டெக்ஸ்ட் நான் மாத்த போறேன், ராமுன்றத மாத்த போறேன். with the new text Lakshman. It can be anything, எது வேணாலும் இருக்கலாம். சோ இது வந்து எனக்கு மாறல. ஏன் மாறலனா, எனக்கு வந்து இந்த இடத்துல கேஸ் சென்சிட்டிவ், இட் இஸ் a கேஸ் சென்சிட்டிவ். சோ அதனால மாறல. அது ஒரு நிமிஷம், நான் அது லோயர்ல கொடுக்கிறேன். இப்போ see, now I have got it, Lakshman Kumar அப்படினு மாறிச்சு எனக்கு. Fine. So this is the purpose of substitute. So next one is a replace. Replace ko substitute என்ன difference na, replace will go by the position of the character, substitute will go by the value, that is the part. So let's see that replace. So இங்க இருக்கு, இங்க வந்து எனக்கு வந்து first ram வந்து போகுது. First character, number of characters 3 characters, அந்த மூணுத்துக்கு பதிலா I want to have some other name. Can you see it? So difference is substitute and replace ko, it is a character position. Okay, so next is a find. So find வந்து ஒரு particular text வந்து அதுக்குள்ள இருக்கா அப்படின்றது பார்க்கறதா. So இதே மாதிரி ராமன் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் இதுல இருக்கா அப்படின்றது பார்க்கறதா திங்.
ஸ்டார்டிங் நம்பர் ஐ ஹேவ் டு கிவ். எப்போதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரி ஃபைன் டெக்ஸ்ட் வந்து ராம். நான் ஃபார்முலா மாத்தி கொடுத்துட்டேன். ஐ மீன் அந்த பாராமீட்டர் நான் ஃபைன் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் வந்து ராம். எந்த டெக்ஸ்ட்ல நான் பார்க்குறேன்? வித்தின் திஸ் டெக்ஸ்ட்குள்ள பார்க்குறேன். வித்தின் இந்த டெக்ஸ்ட்குள்ள பார்க்குறேன். என்டா காட்டுது பாருங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எனக்கு காட்டுது. சப்போஸ் இதே வந்து நான் உல்டாவா போடுறேன். நான் இப்போ குமார் எந்த இடத்து பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு ஐ வாண்ட் டு see. fourth பொசிஷன்ல எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. So it tells me the fourth position. Okay. So next ஒரு 3 functions இருக்கு. உங்களுக்கு குயிக்கா பார்த்துடலாம். So ஒன்னு வந்து ப்ராப்பர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. So what it does is ப்ராப்பர் கேஸா மாத்திக்கும் உங்களுடைய நேம். So say example நான் வந்து ராம் ஸ்பேஸ் குமார் கொடுக்கிறேன். So if you put proper, so it will convert it into a proper function மாத்திக்கும் உங்களுக்கு. Sorry. ப்ராப்பர்னு கொடுத்து இதான் டெக்ஸ்ட் அது நான் கொடுக்குறேன். சி ப்ராப்பர்னா என்னுடைய ஒவ்வொரு வேர்டு ஸ்டார்ட் ஆகும்போது அது வந்து எனக்கு கேபிட்டலா மாத்திக்கும். ஸோ மற்ற 2-3 ஃபங்க்ஷன் இருக்கும். ரொம்ப சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. அப்பர் லோயர் என்ன பண்ண லோயர் கேஸ் அப்பர் கேஸ்க்கா மாத்திக்கும். ஓகே. ஸோ இது வந்து அப்பர் will convert the entire text into capital letters and this into lower னு கொடுத்தனா. சோ எல்லாமே எனக்கு lower caseக்கு எனக்கு மாறிக்கும். Okay. So now we will see that VLOOKUP. I think we are nearing the ending time. So with your permission, can I only take the VLOOKUP and HLOOKUP? நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு, சில பேருக்கு தெரியலனா அவங்களுக்கு அது இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். So for that purpose I want to cover that. Can I go ahead? Can I take another 5-10 minutes of your time? If yes, then yes type பண்ணுங்க. Okay. Thanks for your feedback. Okay. VLOOKUP. The name suggests itself is a vertical. எனக்கு ஒரு particular value எனக்கு look பண்ணி அதுக்கான corresponding index உடைய value எனக்கு கொடுக்கும். So என்ன நான் மீன் பண்றேன்னா இது கொஞ்சம் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன் for the better viewability-க்காக the sheet. Okay, fine. So இது வந்து என்னுடைய table or array or set of data அது மாதிரி சொல்லுவாங்க. So here I have my mobile product quantity price அதை வந்து என்னுடைய காலம்ல வச்சிருக்கேன். Okay. So என்னோட rows வந்து அந்த product அதுக்கான corresponding quantity and price எனக்கு வச்சிருக்கேன் நான். Okay. So my purpose is நான் இங்க வந்து ப்ராடக்ட் உடைய நேமை கொடுத்தேன்னா இந்த பர்டிகுலர் செல்ல I need to get the price எனக்கு வரணும். Okay. So what should I do? நான் அதுக்கு VLOOKUPன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் எப்படிங்கள டிஃபைனா இருக்குன்றது இங்க பார்த்துக்கலாம். ஃபார்முலா டெக்ஸ்ட் போட்டால் நமக்கு அது என்ன ஃபங்க்ஷனுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ மை ஃபங்க்ஷன் இஸ் VLOOKUP. ஸோ அதுல இருந்து என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூனா நான் எந்த வேல்யூ நான் சர்ச் பண்ண போறேன் அப்படின்றது lookup value அப்படின்னு இருக்கு. ஸோ lookup value வந்து இந்த பர்டிகுலர் செல் இந்த 19A19 இருக்கு பார்த்தீங்கன்னா இதுல என்டர் பண்ற வேல்யூ தான் நான் சர்ச் பண்ண போறேன். அதை நான் கொடுக்குறேன். அடுத்து எந்த இடத்துல சர்ச் பண்ண போறேன்? ஐ எம் சர்ச்சிங் இன் தி செட் ஆஃப் டேட்டா ஆர் டேபிள் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பண்றோம். தட் இஸ் A18 to D13. ஸோ அந்த இதுக்கு நம்ம பண்றோம். ஓகே. இஃப் தட் இஸ் த கேஸ் எனக்கு எந்த வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்றது எனக்கு ரிட்டர்ன் ஆக வேண்டியது இந்த பிரைஸ் ரிட்டர்ன் ஆக வேண்டியது. இந்த பிரைஸ் எத்தனாவது காலம்ல இருக்கு? 4th காலம்ல இருக்கு. ஓகே. இந்த 4th காலம் நான் டிஃபைன் பண்றேன். 4th காலம் கொடுத்துட்டு கமா ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறேன் நான். கமா ஃபால்ஸ்ன்றது எக்ஸாக்டா மேட்ச் எனக்கு வரும் அது மட்டும் தான் எடுக்கணும்ன்றது. ஸோ இஃப் ஐ கிவ் திஸ் வாட் ஐ கெட் இங்க வந்து நான் என்ன வேல்யூ கொடுக்கணும் அது எனக்கு சர்ச் ஆகும். ஸோ ஐ கேவ் நோக்கியா. ஸோ ஐ கெட் த வேல்யூ. நோக்கியா ஃபோனுடைய வேலை எனக்கு தெரியுது. சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல ஐபோனுடைய வேலை வேணும்னா ஐபோன் கொடுத்தா ஐபோனுடைய வேலை எனக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கும். ஸோ இதுதான் வெர்டிகல் லுக்அப். தட் இஸ் VLOOKUP. ஓகே. ஸோ இதனுடைய பாராமீட்டர்ஸை பார்ப்போம். ரொம்ப சிம்பிள். VLOOKUP லுக்அப் வேல்யூ எந்த வேல்யூ நான் கொடுக்குறேன் அப்படின்றது எந்த வேல்யூ நான் சர்ச் பண்றேன் which value I'm going to look எந்த வேல்யூ நான் தேடுறேன். ஸோ அது வந்து இங்க கொடுக்குறோம். அது வந்து எது A19 அந்த செல்ல கொடுக்குறோம். எந்த அரேல எந்த செட் ஆஃப் டேட்டால தேடுற வேர் ஐம் சர்ச்சிங் அதுன்றது வந்து இந்த டேபிள் அரே இந்த செலக்ட் ஆயிருக்கும் அதை கொடுக்குறோம். சர்ச் ஆயிடுச்சு எனக்கு. ஐ வாண்ட் சம் வேல்யூ டு பி ரிட்டன் which value I want it. அது வந்து என்னுடைய காலம் இண்டெக்ஸ் நான் சொல்லணும். நான் காலம் இண்டெக்ஸ் வந்து ABC கிடையாது. நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க பாத்தீங்கன்னா அதுல எத்தனாவது இண்டெக்ஸ் இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 அதுல எத்தனாவது இண்டெக்ஸ். இது எதுக்காக சொல்றேன்னா இந்த டேட்டா கேன் பி சம்வேர் ஹியர் இங்க கூட இருக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி இடத்துல கொடுத்தனா இதுல எத்தனாவது இண்டெக்ஸ், சப்போஸ் இந்த டேட்டா இப்படி இருக்குன்னா மூணாவது இந்த காலம் எனக்கு வேணும்னா இந்த இடத்துல நான் தேர்ட் இண்டெக்ஸ் கொடுப்பேன். ஐ வில் நாட் கிவ் கே. ஓகே, இந்த சர்ச் பண்ற இடத்துல அது எத்தனாவது இண்டெக்ஸ் அது நான் கொடுக்கறது தான் வந்து VLOOKUP. ஐ திங்க் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். VLOOKUPல நிறைய ஃபெசிலிட்டிஸ். இந்த VLOOKUP வந்து நிறைய டேட்டா நம்ம யூஸ் பண்ணலாம். ஈவன் தெர் ஆர் மெத்தட்ஸ் வந்து இண்டெக்ஸ், மேட்ச், அது மாதிரி நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்கு. நிறைய ஐ மீன் யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லுக்கிங் அப்போ உங்களுக்கு இருக்கு. இப்போ வந்து நம்ம ரைட் டு லெஃப்ட் பார்க்கணும்ல, லெஃப்ட் ரைட் கூட நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி வில் கெட் இன்டு தட் other function HLOOKUP. It is similar to VLOOKUP. The difference is instead of vertical, it will look up in the horizontal. Horizontal உங்களுக்கு லுக் பண்ணும். ஓகே, see here my data is, இங்க வந்து நான் என்னோட கம்பெனி நேம் இந்த இடத்துல வச்சிருக்கிறேன். தட் இஸ் என்ன ஹாரிசான்டலா வச்சிருக்கிறேன். என்னோட பிரைசஸ்ல நான் வந்து ரோல வச்சிருக்கிறேன். ஓகே, so it is ulta to particular VLOOKUP தான். so இதனுடைய ஃபார்முலா எப்படின்றது நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே ஃபார்முலாவை நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்முலாவில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபார்முலா டெக்ஸ்ட். ஸோ இதில் இதோட பேராமீட்டர்ஸை பார்ப்போம். சேம் அதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் லுக்அப் வேல்யூ, எந்த வேல்யூ நான் லுக் பண்ணுறேன், தென் டேபிள் ஆஃப் அரே. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் காலம் இண்டெக்ஸ் ஐ எம் கிவிங் த ரோ இண்டெக்ஸ். Here in this example I want a quantity. So what is in the my row index, what is my row order, third. So அதனால நான் third ன்னு போட்டுருக்கேன். ப்ளீஸ் ரிமெம்பர் இந்த 0ன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதை ஆட் பண்ணுங்க. அது வந்து எக்ஸாக்ட் மேட்ச் வரணும். அந்த 0 பண்ணலன்னா உங்களுக்கு தப்பா வரும். HLOOKUP மட்டும் பண்ணும்போது லாஸ்ட் பேராமீட்டர் வந்து தோ இட் இஸ் an ஆப்ஷனல் பேராமீட்டர், அது நீங்க 0ன்னு கொடுங்க. ஆப்ஷனல் பேராமீட்டர்னா என்ன மீனிங், இங்க இருக்கு பாத்தீங்களா 1 2 3 இருக்கு. இது எல்லாமே வந்து நார்மலா கொடுத்திருக்காங்க. இந்த பேராமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க. தட் மீன்ஸ் இட்ஸ் an ஆப்ஷனல். நீங்க கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம், கொடுத்தீங்கன்னா ஒரு பர்பஸ் அப்படின்னு. சோ இன் கேஸ் ஆஃப் HLOOKUP தயவு செய்து இந்த 0ன்ற optional value நீங்க கொடுங்க, so that you will get a right value. Okay, so this is how HLOOKUP is done. Okay, VLOOKUP column ல தேடும், HLOOKUP row ல தேடும். சரிங்களா? So I'll just repeat it. The parameters lookup value, table of array, index. Fine, I think it is உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். We have come to the end of the session. How many of you feel that the session is useful? If so, yes and type பண்ணுங்க. யாரெல்லாம் ஒரு பயனுள்ளதா இருக்கு. I have some takeaway. எனக்கு ஒரு 3 பாயிண்ட் தெரிஞ்சது, 10 பாயிண்ட் தெரிஞ்சது.